அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு நாடியவருக்கு மட்டுமே இதை ஓதும் வாய்ப்பை தருகின்றான். இதை ஓதனமனா ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது. அல்லாஹு யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மட்டுமே இந்த திக்ரை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அற்புதமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நாம் எத்தனையோ திக்ரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு திக்ரில் இம்மை மறுமை அனைத்து தேவைகளுமே உள்ளடங்கியிருக்கு. இந்த ஒரு திக்ரை ஓதி அல்லாஹ் நமக்கு கபூல் செஞ்சிட்டான்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்கும் நம்ம பூர்த்தியாகும். இன்னும் மறுமையின் தேவைகளுமே நமக்கு பூர்த்தியாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ரு நம்முடைய வாழ்வில் ஒரு முறையாவது ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஹஜ்ரத் புரைதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி, புரைதாவே, அல்லாஹ் யாருக்கு நலவை விரும்புகின்றானோ அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுத்தருகிறான் என்று கூறினார்கள். அந்த துவா, அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன் ஃபகவ்விஃபி ரிலாக லுஹுஃபி வஹுத் இலல் ஹைரி பினாசியதி வஜஅலில் இஸ்லாம முன்தஹா ரிலாஇ அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன் ஃபகவ்வினி வ இன்னி தலீலும் ஃபஅஇஸ்ஸனி வ இன்னி ஃபகீருன் ஃபஅஹ்னினி யா ரஹமர் ரஹீமீன். இதனுடைய பொருள், யா அல்லாஹ், நிச்சயமாக நான் பலவீனமாக இருக்கின்றேன். என்னுடைய பலவீனத்தை உன்னுடைய திருப்தியை கொண்டு பலப்படுத்து. நன்மையின் பக்கம் என் நெற்றி முடியை பிடித்து கொண்டு செல்வாயாக. இஸ்லாத்தை எனது பொருத்தத்தின் எல்லையாக ஆக்கு. யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், எனவே எனக்கு சக்தியை கொடு. நிச்சயமாக நான் கேவலமானவன், எனவே எனக்கு கண்ணியம் வழங்கு. நிச்சயமாக நான் தேவையுடையவன், எனவே என்னை தேவையற்றவனாக ஆக்கு. கிருபையாளருக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக நீ இருக்கிறாய். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த வார்த்தை பாருங்க. இந்த துவா மட்டும் வாழ்க்கையில் அன்றாட நம்ம ஓதக்கூடியவர்களாக இருந்தோம்னா இந்த ஒரு துவா நம்முடைய உலகத்தின் தேவையும் மறுமையின் தேவையும் அனைத்துமே உள்ளடங்கியிருக்கு. இதுக்கு அல்லாஹ் நமக்கு பதில் கொடுத்துட்டான்னா ஈருலக வாழ்வுமே நமக்கு சிறப்பாக அமையும். இன்னும் இந்த ஒரு திக்ரு நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட ஓதிட்டே இருந்தோன்னா அல்லாஹ் நம்மளை கண்ணியமான ஒரு மனுஷனாக அல்லாஹ் நம்மளை வச்சுருப்பான். எந்த ஒரு தேவைகளும் இல்லாமல் எல்லா தேவைகளும் அல்லாஹ் நமக்கு பரிபூரண நிறைவேற்றி தேவையற்ற மனிதனாக நம்மளை ஆக்குவான். நம்ம யாருக்கிட்ட எந்த ஒரு தேவைக்காகவும் போய் நிற்க வேண்டியதில்லை. இன்னும் எந்த தேவையும் அல்லாஹ் நமக்கு விட்டு வைக்க மாட்டான். எல்லா தேவைகளுமே நமக்கு நிறைவேற்றி தரான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ரு. இன்னும் இந்த திக்ரு ஓத ஓத ஈமான் பலப்படுத்தி தரான், உறுதியாக்குறான். இன்னும் அல்லாஹுடைய பிரியம் நமக்கு கிடைக்கிது. இந்த திக்ரு ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை ஒருபோதும் கொடுக்க மாட்டான். என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியலை, என்னால் வாழவே முடியலை, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த திக்ரை மட்டும் ஓத ஆரம்பிச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய பலவீனத்தை போக்கி வாழ்க்கையில் சக்தியையும் பலவீனத்தையும் போக்குவான். உங்களுக்கு வாழ்க்கையில் சக்தியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவான். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் தரமாட்டான். எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தாலும் சரி, இந்த திக்ரு ஓத ஆரம்பிச்சிங்கன்னா அத்தனை சோதனையை விட்டு அல்லாஹ் நீக்குவான். என்னால் இதை தாங்கி கொள்ளவே முடியலை அப்படிங்கிற சோதனை யாருக்கும் இருக்காது. அல்லாஹ் அனைத்தையும் போக்குவான். நீங்கள் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு திக்ரை டெய்லியும் ஒரு முறையாச்சும் ஓதக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான். இது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு துவாவாக இருக்குது. இந்த ஒரு துவா மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. நம்ம ஈருலக தேவைகளுமே பூர்த்தியாக தரக்கூடியதாக இருக்குது. நம்ம அன்றாட நிறைய அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்போம். இன்னும் நிறைய திக்ரு செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் நம்ம அன்றாட இந்த ஒரு துவாவையும் நம்ம ஓதறக்கு வழக்கமாக ஆக்கிக்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ். ஏன்னா
நம்முடைய கஷ்டத்தை லேசாக்குவதற்கும் நம்முடைய பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் நீங்குவதற்கும் அல்லாஹும் ஒரு சின்ன வழி தான் காட்டியிருப்பான். அந்த வழி மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில் நீங்காத துயரங்கள் கூட உடனடியாக நமக்கு நீங்கிரும். நமக்கு நிறைவேறாத தேவைகள் கூட இந்த சின்ன அமல்களில் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு அமல்களை அலட்சியம் செய்யக்கூடாது, எந்த ஒரு திக்கரையும் நம்ம விட்டு வச்சிருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது முழு ஈமானோட சின்ன அமல் செஞ்சால் கூட போதுமானது. இம்மை மறுமையில் நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக நம்ம விரும்பக்கூடிய வகையில் நம்ம விரும்பக்கூடிய வாழ்க்கை அமையும். எனவே யாருக்கெல்லாம் அதிக அளவு தேவைகள் இருக்கோ இதை ஓதுங்க. யாருக்கெல்லாம் அதிக அளவு கஷ்டங்கள் இருக்கோ இதை ஓதுங்க. யாருக்கெல்லாம் ஈமான் அதிகமாக ஆகணும், முழுமையில் நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கணுங்கிறவங்க இதை ஓதுங்க. கண்டிப்பாக ஈருலகத்தில் சிறந்ததை அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அற்புதமான திக்ரு. எனவே இதை ஓதி இதனுடைய பலன்களை ஈருலகத்திலும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன்.